இங்க பாரு. பெரிய மொபைல் வச்சிருக்காரு. இப்ப குஷி ஆயிட்டான் அவன். ஆஹா. எப்படி இருந்தது? தளபதி கிட்ட ஒரு டைட்டான ஒரு ஹக் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காரு. அவர் பார்க்கும்போதே தெரியுது அவர் ஃபேஸ்ல அவ்வளவு சந்தோஷம். நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட். உண்மை அந்த இடத்துல நம்ம நிக்கிறோமா இல்லையான்னு தெரியல. பையன் ரொம்ப ஹாப்பியானா அப்ப பார்க்கும்போது எங்க 2 பேருக்கும் வேர்ட்ஸே இல்ல இந்த இடத்துல. க்ளோஸ்அப்ப பார்த்துட்டு அப்படியே கண்ணாய் நின்னோம். அவ்வளவு நேர்ல பார்க்கும்போது நான் நினைச்சேன் சிரிப்பா அப்படியே கொஞ்சம் எக்ஸைட் ஆகும் நாங்க நினைச்சோம். நாங்க நினைக்கல, ஒட்டிக்கிட்டே நின்னுட்டான். அப்படி ஒண்ணுதான் விஜய் பார்க்க போமா, விஜய் பார்க்க போமா, விஜய் மாமா மாமா மாமான்னு யார் அவன் வந்து ஸ்கிரீன் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆவான். அந்த டைம்ல கட்டி பிடிச்சானா. சோ எனக்கெல்லாம் நான் இங்கே இருந்தேன். விஜய் சார பாக்குமா ஹைனா எங்கன்னு கேக்குறான். அப்படியா கேட்டீங்க? ஹைனா எங்க நான் கேட்டீங்க? ஹைனா ஒயிட் கலர் ஹைனா. இப்ப லாஸ்டா லியோன்னு ஒரு மூவி வந்துச்சுல்ல, அந்த மூவி ஒரு 100 டைம்ஸ் பார்த்திருப்பான் எனக்கு தெரிஞ்சு. தம்பி ஜாலியா இருக்காரு போலயே ஹக் வாங்கிட்டு வந்து. ஆமா ஆமா, நேற்று பார்த்ததுல இருந்து ஆளு ரொம்ப ஜாலி. எப்படி இருந்தது? தளபதி கிட்ட ஒரு டைட்டான ஒரு ஹக் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காரு. அவர் பார்க்கும்போதே தெரியுது அவர் ஃபேஸ்ல அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு குஷியா இருக்காரு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பிரதர் அந்த ஒரு ஃபீல்? நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட். உண்மை அந்த இடத்துல நம்ம நிக்கிறோமா இல்லையான்னு தெரியல. எக்ஸைட் ஆனது இவங்க 2 பேரும். சோ மேம்க்கு உங்களுக்கு எப்படி இருந்தது? பையன் ரொம்ப ஹாப்பியானா அப்ப பார்க்கும்போது எங்க 2 பேருக்கும் வேர்ட்ஸே இல்ல இந்த இடத்துல. விஜய் சார் கிட்ட என்ன பேசுனீங்கன்னு எல்லாரும் கேட்டாங்க. க்ளோஸ்அப்ப பார்த்துட்டு அப்படியே கண்ணாய் நின்னோம். அவ்வளவு. என்ன பேசுனீங்க? எதுவுமே பேச முடியல. உண்மையாதான் வாட்டு வரல. ஆக்சுவலி இவன் வந்து ரொம்ப எமோஷனலா அந்த இருந்தானா. சோ அவனை பார்த்ததுல இருந்து எங்களை அதை பாக்குறதுக்கு அவ்வளவு ஹாப்பினஸ். சோ வேர்ட்ஸே வரல. யாரையும் அப்படி பண்ண மாட்டான். பையன் யாரையும் இவ்வளவு இதா ஹக் பண்ண மாட்டான். புதிய ஒரு ஆளை இன்னைக்கு ஏதோ ரொம்ப நாள் பழக்க மாதிரி ஓடி போய் அந்த ஹக் பண்ணது வந்து எங்களுக்கு அவருக்கே ஏன் யாரையுமே ஹக் பண்ணாத ஒரு ஆள் தளபதியை பார்த்ததும் ஓடி போய் ஒரு ஹக் பண்ணிருக்காரு இல்லையா? அவன் வந்து தெரியாத ஆட்கள் கிட்ட டக்குனு மிங்கிள் ஆக மாட்டான். ட்ரெயின்ல பாத்துருக்கான். நேர்ல பார்க்கும்போது நான் நினைச்சேன் சிரிப்பா அப்படியே கொஞ்சம் எக்ஸைட் ஆகும் நாங்க நினைச்சோம். நாங்க நினைக்கல, ஒட்டிக்கிட்டே நின்னுட்டான். அவருக்கு தளபதி அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? ஆமா ஆமா சொல்ற மாதிரி. இவன் வந்து ஸ்பெஷல் சைல்ட் ஆகும். சோ அப்புறம் என்னன்னா மோஸ்ட்லி அவனுக்குன்னு சில ஆசைகள் வரும் இருக்கும். அதுதான் அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுதான் எங்களோட மெயின் டியூட்டி. எங்க போலான்னு சொல்றாலும் அங்க நாங்க போறது. நைட்டு வெளில போலாம் அப்படின்னு. அப்போ எங்களோட டயர்ட்னஸ் எல்லாம் பாக்குறது இல்ல. நைட்டு வெளில போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா வெளியில கூட்டிட்டு போயிடுறதுதான். அப்படி ஒண்ணுதான் விஜய் பார்க்க போமா, விஜய் பார்க்க போமா, விஜய் மாமா மாமா மாமான்னு யார் அவன் வந்து ஸ்கிரீன் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆவான். முக்கியமா ஒரு பாட்டு உண்டு, ஒரு அந்த எங்கேயாவது திருவிழாக்கு அந்த கான மேளாக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து விஜய் சாங் கண்டிப்பா பாடுவாங்க. இதெல்லாம் முடியாது, அவ்வளோ ஆட்டம் ஆடுவான். ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன் அவரு. ஆசைப்பட்ட விஷயம் தான். ஆனா அது வந்து எங்களால பண்ண முடிஞ்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க மட்டும் சப்போர்ட் பண்ணாங்க இதுக்கு. நாங்க ஃப்ரெண்ட்ல போறதுக்கு சொல்றது கன்னியாகுமரி ஃபேன்ஸ் ஃபங்க்ஷனோட ஒரு பிரசிடென்ட் அவரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு. செக்யூரிட்டி பண்ணாங்க. அந்த ப்ரொடக்ஷன் டீம் அவங்க வந்து கை குழந்தை வச்சிருக்காங்க. 2வது பையன் வந்து 8 மாசம் ஆச்சு. கை குழந்தை வச்சுட்டு கூட்டத்துக்கு இடையில நிக்கிறது சேஃப் இல்லன்னு எங்களை ரொம்ப ஃப்ரெண்ட்ல கொண்டு போனாங்க. அதனாலதான் பார்க்க முடியுது.
ஓ, அந்த ஸ்டோரி அப்படியே சொல்லுங்களா, அது எப்படி நடந்துச்சுன்னு. விஜய் சாரை பார்க்க போமா, விஜய் சாரை பார்க்க போமான்னு கேட்பான். அப்ப என்னாச்சுன்னா, ஒரு மினிட் விஜய் சாரை பார்க்க போமா டெய்லி கேட்டுட்டே இருப்பான். சோ நமக்கு யார பிடிக்கணுங்கிறது தெரியாது. சோ 2-3 ஃப்ரெண்ட்ஸ்ல சொல்லி வச்சிருந்தோம், ஆப்ஷன் இருந்தா பாக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போதுதான் விஜய் சார் வந்து ட்ரிவாண்ட்ரத்துக்கு ஷூட்டிங் வரான்னு நியூஸ் வந்தது. அப்போ நானும் வீட்டுல இருந்து பேசிட்டோம், இப்படி வர்றாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சும்மா கேஷுவலா எங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்ப இது இவன் ஏதாவது கேட்டு நான் ஜாபு போயிட்டு வந்த போனா அது அப்பா விஜய் சார் விஜய் மாமா பார்க்க போமா அப்படின்னு கேட்டான். எனக்கு என்னடா இது அவங்க சொல்லவே இல்லையே, எப்படி கேட்டா அப்படின்னு பார்த்தா நாங்க டிஸ்கஸ் கேட்டுட்டு எங்கள்கிட்ட கேட்டான் போமான்னு. அப்போ நாங்க வந்து என்ன பண்ணோம்னா இங்க இருந்து கிளம்பி கிரீன்ஃபீல்டு ஸ்டேடியம் வந்து பக்கம் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ ஈவினிங் ஒரு 5:30 போயிட்டோம். 5:30 போயிட்டோம். போன உடனே நல்லா ட்ரை பண்ணி பார்த்தோம். 11 o'clock வரை இருந்து ட்ரை பண்ணோம், முடியல. ஷூட்டிங் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா நெக்ஸ்ட் டே அவன் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்தான், ரொம்ப ஃபீல் பண்ணான். அப்போ நெக்ஸ்ட் டேயும் 4:30 போனோம், போயிட்டு அதே 11:30 திரும்ப வந்தோம். விடல, பார்க்க முடியல. அப்ப சொன்னாங்க, ஒரு செக்யூரிட்டி சொன்னாங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ள அனுப்புறேன், அங்க போனா நீங்க அடுத்த நாள் 4:30 5 o'clock தான் வெளியே வர முடியும், சின்ன பேபி வேற ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னாங்க. அப்ப நானும் சொன்னேன் ஓகே இல்லையா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோம். அவ வீட்டுக்கு வந்துட்டு அவன் தூங்கல. ஸோ நாங்கெல்லாம் தூங்கியாச்சு. எப்போ 12 o'clock வீட்டுக்கு வந்தோம், சாரு தூங்காம படுத்துட்டு அப்படியே படுத்திருந்தாரு. அப்ப நான் ஒரு 1 o'clock இருக்கோம், எழும்பி பார்த்தா சார் தூங்காம முடிச்சிட்டு இருக்காரு. அப்ப நான் கேட்டேன் ஏன்டா அப்படின்னு கேட்டா, அது விஜய் பார்க்க போமா அப்படின்ட்டான். நான் இப்ப நைட்ல நாளைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. இல்ல இப்ப பார்க்க போவோம் அப்படின்ட்டான். உடனே என்ன பண்ணோம்னா கூட்டிட்டு அவரை ஸ்டே பண்ணி இந்த ஹயாத் ஹோட்டலுக்கு போனோம். 2 மணிக்கு போய் சேர்ந்தோம். ரீச் ஆனோம். அப்போ செக்யூரிட்டி என்ன சொன்னாங்கன்னா முடியாது, ஆனா ஒரு ஆப்ஷன் தந்தாங்க. என்ன ஆப்ஷன்னா, நீங்க வந்து கேட்டு ஃப்ரெண்ட்ல அவங்கள விடுறோம், வர்ற வழியில அவருங்க பார்த்தாருன்னா பேசுவாரு, இல்லைன்னா நீங்க எப்படி போயிடணும் அப்படின்ட்டாரு. ஸோ நாங்க அந்த கேட்டுக்கிட்டே நின்னோம், நாங்க 4 பேரும் நின்றுட்டு அவர் வர்ற டைம் பார்த்து எங்க வந்தாங்கன்னு தெரியாது ப்ரோ. ஒரு 500 பேர் இருக்கோம், நேரம் வந்து குவிஞ்சுட்டாங்க. முடிஞ்சு சரி ஓகே இன்னைக்குள்ள டியூட்டி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அழகு ஒரு மாதிரி இருந்தான். தூக்கி கார்ல போட்டு கொண்டு வந்துட்டோம். அடுத்த நாள் காலையில் எழுந்து ஓடிட்டே இருந்தது, எப்படியாச்சும் மீட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு நிறைய ட்ரை பண்ணோம். தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ், ஃபேன்ஸ் அசோசியேஷன் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம், எதுவுமே வேலைக்கு ஆகல. அப்பதான் இன்னொருத்தன் சொன்னாங்க, இன்னைக்கு ஸ்பீச் கொடுக்க வருவாரு, நீங்க அங்க போங்க, ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கும் அப்படின்றாரு. அப்போ சரி ஓகே ஃபைனலா ஒரு ட்ரை அவனுக்கு வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு சேம் 4 மணிக்கு போனோம். அப்போ போகும்போது அங்க வரவங்க பாட்ஜ் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, ஐடி கார்டு. ஸோ அவங்கள்ட்ட ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னா, ஏன்னா ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு. அப்போ ஏதாச்சும் என்னாச்சுன்னா, அந்த விஜயம் நம்ம கட்சி தொடங்கி இருக்காருல்ல, நம்ம அந்த கட்சியில ஒரு எங்க ஊர்ல உள்ள ஒரு மெம்பர், அவர் பேர் வந்து சபின் நினைக்கிறேன். ஸோ அவரை பார்த்தேன், அவரை பார்த்து பேசினேன், இப்படி பிள்ளைக்கு வந்து ஒரு ட்ரீமாவே இருக்குது, ஸோ ஏதாச்சும் உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க என்ன சொன்னாருன்னா, இவனை வந்து நான் ஃப்ரெண்ட்ல கொண்டு போறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணி தரேன், அதுக்கப்புறம் உங்க லக்க பொறுத்து அப்படின்ட்டாரு. ஸோ அங்குள்ள பசங்கள்ட்ட பேசி இவன் என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரெண்ட்ல கொண்டு வச்சாங்க. அப்ப நாங்க 4 பேரும் அங்க இருந்தோம். அப்ப இதை வந்து பார்த்தது யாருன்னா, அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்காங்க, ஆனந்த் அப்படின்ட்டு. ஆனந்த் சார் பார்த்தாரு. அப்ப பார்த்துட்டு வந்து கேட்டாரு, நீங்க இங்க நிக்காதீங்க, ரிஸ்க். சோ நீங்க வந்து விஜய் சார் வர்ற வழியில நான் உங்களை வெயிட் பண்ண வைக்கிறேன், சோ அப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பாக்குறதுக்கு அப்படின்ட்டாரு. சோ எங்களை என்ன பண்ணாருன்னா, விஜய் சார் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு பக்கத்துல எங்களை நிறுத்துனாங்க.
நாங்க 3 பேரும். ஸோ அப்பவே அவன் புரிஞ்சு போச்சு இன்னைக்கு எப்படியா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அவன் ஆட ஆரம்பிச்சான். அவன் மெயினா பாட்டு விஜய் சார் பாட்டு கேட்டாலே ஆடிடுவான். ஸோ அவன் ஆட ஆரம்பிச்சான். அப்ப நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப விஜய் சார் அங்க வரும்போதே எங்களை பார்த்தாரு. பார்த்து டாட்டா காட்டினாரு. அவன் ரொம்ப குஷி. அப்புறம் ஸ்பீச் முடிச்சு வந்து அவர் ஆச்சரியம் மறந்துட்டாரு. நாங்க இங்க வெயிட் பண்றவங்கள மறந்து கார்ல போகும்போது இந்த துள்ளுங்களை பார்த்து நோட்டீஸ் பண்ணி திரும்ப வந்தாரு. வந்து இவன் வந்ததான் உண்டு. அவன் அப்படியே கட்டி பிடிச்சிட்டான். உண்மை சொல்ல போனா நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அவன் கட்டி பிடிப்பாங்கிற ஒரு சம்பவம் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கெல்லாம் அந்த டைம்ல இவன் கட்டி பிடிச்சானா, சோ எனக்கெல்லாம் நான் இங்கே இருந்தேன். நீ அந்த வீடியோ பார்த்து விஜய் சார் வந்து என்ன 2 வாட்டி வாட்ச் பண்ணிருப்பாரு திரும்ப. உண்மை சொல்ல போனா அவரை பார்க்கவா இவனை பார்க்கவா இல்ல என்ன பேசணும் அப்படிங்கிற ஒண்ணுமே வரல ப்ரோ. வேற ஒரு ஃபீல் அப்படியே இருந்தோம். பட் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். அவன் ரொம்ப ஹாப்பி. ஒரு பெரிய ட்ரீம் ஆச்சு அப்படிங்கிற அவன் ரொம்ப ஹாப்பி. அவரு எவ்வளவு ஹாப்பியா இருக்காருன்னு சொல்லி ஒரு 2 வார்த்தை சொன்னாருன்னா நல்லா இருக்கும். பெரிய மொபைல் வச்சிருக்காரு. இப்ப குஷி ஆயிட்டான் அவன் போட்டோ காமிச்சதும். என்ன பயங்கரமான ஒரு சந்தோஷம் வருது. ஆமா 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 ஆமா. எவ்வளவு ஹாப்பி விஜயங்களை பார்த்ததுல. எவ்வளவு ஹாப்பி இவ்வளவு ஹாப்பியா எங்க தெரியலையே. இவ்வளவு ஹாப்பியா? ஆமா சொல்லு. ஹக் பண்ணதெல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தா. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? அவனோட லாங்குவேஜ் இங்க பார் இன்னொரு போட்டோ. இதே கெட்டப்ல தானே பாத்தீங்க விஜய் அங்கிள? லியோ 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 விஜயா. விஜய் சார பாக்குமா ஹைனா எங்கன்னு கேக்குறான். அப்படியா கேட்டீங்க? ஹைனா எங்க நான் கேட்டீங்க? எதனால தளபதி மேல அவ்வளவு கிரேஸ், அவ்வளவு ஃபேன்? நார்மலா விஜய் சாரோட எல்லா மூவிலையும் இந்த கிட்ஸ் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு பாட்டு வந்துரும். இந்த பாட்டை கேட்டு 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 அவங்களுக்கு பிடிக்குது. அதுக்கப்புறமா அடிக்கடி திரும்ப திரும்ப அந்த பாட்டை அவன் யூடியூப்ல செலக்ட் பண்ணி போடுவான். அப்படி படம் ரிலீஸுக்கு எல்லாம் கூட்டிட்டு போவோம். அங்கெல்லாம் ஆடி கலக்கிடுவான். தெரிஞ்சு அது ஒரு இன்சிடென்ட் மாதிரி. எப்படின்னா நார்மலி இவன் வந்து ஃபர்ஸ்ட் விஜய் பார்த்த படம் வந்து பீஸ்ட். மாஸ்டர். அதுல வந்து அது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டான். அப்புறம் வந்து அப்புறம் இது எதாச்சும் என்ன பண்றோம்னா, இந்த நம்ம வீட்டுல படம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த 1990s உள்ள துள்ளாத மனமும் துள்ளும் படம் போட்டிருந்தாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த படம் நிறைய வாட்டி பார்த்தாச்சு அப்படின்ட்டு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இவன் என்ன வந்து அடிச்சான். என்னன்னா இது ஞாபகம் ஏன்டா என்ன அடிக்கிறேன் அப்படின்னு கேட்டா, அது விஜய் மாமா அப்படின்ட்டான். எனக்கு அப்ப ஒண்ணுமே புரியல. நான் விஜய் பத்தி உண்மை சொல்லணும்னா டீச் பண்ணதே கிடையாது. நார்மலி படம் பார்க்கும் போது விஜய் சொல்லிக் கொடுப்போம், சொல்லதான் அவனுக்கு புரியும். அஜித் படம்னா அஜித் இது, ஸோ அந்த மாதிரி ஆக்டர்ஸ் நேம் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இப்படி இம்ப்ரெஸ் ஆகி அவன் என்கிட்ட கேட்டது இல்லை. அதுவும் அவன் வந்து பார்த்த விஜயோட ஃபேஸ் வேற. இது 1990s உள்ள மூவியா இருக்கும். அப்ப நான் யோசிச்சேன் இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தப்போ நானா கேட்டேன், உனக்கு விஜய் பிடிக்குமா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னான். அது எவ்வளவு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும்
அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து விஜய் மூவிஸ் வந்து கண்டினியூஸா பார்க்க ஆரம்பிச்சான். இப்ப லாஸ்டா லியோன்னு ஒரு மூவி வந்துச்சுல்ல, அந்த மூவி ஒரு 100 times பார்த்திருப்பான் எனக்கு தெரிஞ்சு, வீட்டுல மட்டும். யூஎஸ்பி டிரைவ்ல சேவ் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு 100 times பார்த்திருப்பான். டெய்லி ஒரு 3 times ஆவது பார்ப்பான். பார்த்து அந்த சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு தான் தூங்குறது. அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு தளபதி ஃபேனா இருந்திருக்கு. ரொம்ப விஜய் சாங் எல்லாம் போட்டீங்கன்னா பப்ளிக்கா தாறுமாறாயிரும். ஆனா அவனால இன்னும் நிக்க முடியாது. நம்ம வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கணும், பேக்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கணும். ஆனா அவன் எந்த இடம்னு பாக்குறது கிடையாது. கோயிலா இருந்தாலும் பப்ளிக்கா இருந்தாலும் விஜய் பாட்டு போட்டாச்சா ஆட்டம் தான். ஓகே. ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்பதான் புரிஞ்சுட்டேன் ரொம்ப இருக்கான் போல, நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு தான் இந்த ரிஸ்க் எடுத்தது. இந்த ஏரியா ஃபுல்லாவே தெரியும் இவன் விஜய் ஃபேன் அப்படின்ட்டு. ஸ்கூல்லயும் டீச்சர் சொல்லுவாங்க, எங்க இந்த ஏரியா ஃபுல்லாவே தெரியும் அவன் விஜய் ஃபேன் அப்படின்னு. டீச்சர்ஸுக்கும் தெரியும், அவனை ட்ரீட் பண்ண டாக்டருக்கும் தெரியும் ஆளு விஜய் ஃபேன் அப்படின்னு. ஓகே. எல்லாரும் ட்ரை பண்ணாங்க, இந்த ஏரியால உள்ள எல்லா பீப்புள்ஸும் இவனை விஜய் மீட் பண்ண வைக்கிறதுக்கு வேண்டி இந்த பாஸ்ட் 3 days ரொம்ப ட்ரை பண்ணாங்க. இன்னைக்கு கூட அந்த கோட் ஷூட்டிங் முடிச்சுட்டு தளபதி திரும்ப ரிட்டர்ன் வராரு. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரமாகவே கேரளா ஃபுல்லாவே பயங்கர ஒரு திருவிழா, ஒரு கோலமா தான் இருந்துச்சு. எப்படி இருந்தது பிரதர்? அதாவது ஒரு மலையாள ஆக்ட்ரஸ் கூட இந்த அளவு ஃபேன் கேரளால கிடையாது. ஓகே. அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. நார்மலா இப்போ ஒரு மலையாள ஆக்டர்ஸ் வந்தா நம்ம கேஷுவலா நம்ம ஒரு ட்ரை பண்ண நம்மளால அவங்களை மீட் பண்ண முடியும். ஸோ வி கேன் இருக்காது. ஸோ நம்ம அப்ரோச் பண்ணலாம் அவங்க கிட்ட. ஆனா விஜய் சார் வந்ததுல இருந்து அந்த ஹோட்டல்ல இருந்து ஸ்டேடியம் வரைக்கும் ஃபுல் ஃபேன்ஸ் தான். தளபதி இதுக்கப்புறம் ஒரு படம் தான் நடிக்க போறேன், அதுக்கப்புறம் படங்களை குவிட் பண்ணிட்டு நான் முழு நேரமா அரசியல்ல இறங்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரோட மூவி பார்க்க முடியாதுங்கிற ஒரு கஷ்டம் இருக்கு. பட் அரசியல் வர்றாங்கிறது ஒரு சந்தோஷமா இருக்கு, ஒரு எக்ஸைட்மெண்ட். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவரால் ஒரு நம்ம தமிழ்நாடு ஒரு டிஃப்ரெண்ட் வேக்கு எடுத்துட்டு போக முடியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை கேரளாலையும் கட்சி ஆரம்பிச்சாருன்னா பயங்கர சப்போர்ட் கிடைக்குமோ? ப்ரோ கேரளால இருக்கு பசங்க வந்து திராவிட வெற்றி கழகம் கண்ணூர், திராவிட வெற்றி கழகம் ட்ரிவாண்ட்ரம் போட்டே வச்சிருக்காங்க. ஓகே. அவருக்கு மட்டும் ஓகேன்னு ஆரம்பிச்சிருவாங்க முடிஞ்சு. எனிவே தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். பாப்போம். நீ இன்று எடுத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அன்எக்ஸ்பெக்டடா நிறைய விஷயங்கள் நடந்தது அவனுக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பி.